முன்னாள் பிரதமர் டதஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப்புக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கின் முதல் விசாரணை நாளை செஷன்ஸ் நீதிமன்றத்தில் தொடங்கும் நிலையில் அவர் நேரில் ஆஜராக வேண்டும் என்று நீதிபதி சுசானா ஹுசேன் உத்தரவிட்டுள்ளார். கடந்த ஆகஸ்ட் 7ஆம் தேதி நடைபெறவிருந்த இந்த விசாரணை இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் உடல்நலம் பாதிக்கப்பட்டு தேசிய இருதய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதால் ஒத்திவைக்கப்பட்டது. தற்போது இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் சிகிச்சை பெற்று சீராக இருப்பதால் இந்த வழக்கின் விசாரணைக்கு நாளை அவர் நேரில் ஆஜராக வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் பிரதமராக பொறுப்பில் இருந்த 2 ஆண்டுகளில் அரசு விளம்பரத்திற்கும் அரசியல் பிரச்சாரத்திற்கும் அரசு நிதியை தவறாக பயன்படுத்தியதாக முக்கிய ஆவணங்களை மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான MACC கைப்பற்றியதாகவும் அவரிடம் தொடர் விசாரணைகளை மேற்கொண்டதன் விளைவாக இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் எந்த நேரத்திலும் கைது செய்யப்படலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மலர் டிவி ஏற்பாட்டில் திரையிசை கண்ட இலக்கியம் போட்டியின் இறுதி சுற்று வரும் ஆகஸ்ட் 29ஆம் தேதி பெட்டாலிஞ்சியாவில் உள்ள சிவிக் பல்நோக்கு மண்டபத்தில் இலவசமாக நடைபெறவிருக்கிறது. ஏற்கனவே 150க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் இப்போட்டியில் பங்கேற்ற நிலையில் இறுதி சுற்றுக்கு 20 போட்டியாளர்கள் தேர்வாகியுள்ளனர். இளையோர் பிரிவில் தீபாசினி கதிரேசன், ஷாலினி பூபாலச்சந்தர், விக்னேஸ்வரன் சுந்தர், சுமதி ஆனந்த ராவ், சக்தி ரவீந்திரன், இளமதி குணாலன், சுகேந்திரன் ராஜேந்திரன், சங்கரி சிவபாலன், கவிஷினா ஸ்ரீனிவாசகம், காயத்ரி பாலன் ஆகிய 10 போட்டியாளர்களும், பொது பிரிவில் ஜெகதீசன் சில்வராசு, சாந்தி வேலாயுதம், வித்யஞ்சயன் சுந்தரமூர்த்தி, கவிதா வீரமுத்து, திலீப்குமார் மாசிலாமணி, வடிவேலு சின்னக்கண்ணு, தமிழரசு முனியாண்டி, மதியழகன் கோவிந்தசாமி, கயல்வெளி பழனி என 10 பேரும் மொத்தம் நேரடியாக 20 படைப்புகளை வழங்கவிருக்கிறார்கள். இறுதி சுற்றுடன் பரிசளிப்பு விழாவும் நடைபெறுவதால் நடுவர்களின் தேர்வு மட்டுமின்றி பொதுமக்களும் நிகழ்ச்சிக்கு நேரடியாக வந்து 20 போட்டியாளர்களில் ஒருவரை சிறப்பு வெற்றியாளராக தேர்ந்தெடுக்கலாம். உங்களை கவர்ந்த பேச்சாளர் யார் என்பதை ஆகஸ்ட் 29ஆம் தேதி நிகழ்ச்சியின் போது நீங்கள் வாக்களித்து தேர்வு செய்யலாம். இந்த நிகழ்ச்சியை மலர் டிவி இலவசமாக அனைவரும் பங்கேற்கும் வகையில் ஏற்பாடு செய்துள்ளது. மலேசியா தாய்லாந்து எல்லைக்குள் அனுமதியின்றி வெளிநாட்டினரை அழைத்து வந்த மலேசியர் ஒருவருடன் 37 மியன்மார் நாட்டினரை கடல்சார் பாதுகாப்பு ஆணைய அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். இன்று அதிகாலை 5:20 மணிக்கு அதிகாரிகள் வழக்கமான ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது சந்தேகத்திற்குரிய படகு சுங்காய் கிளந்தான் வழியாக வந்ததாகவும் படகை சோதனையிட்டதில் 37 வெளிநாட்டினர் படகின் கீழ்ப்பகுதியில் மறைந்திருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட அனைவரும் 15 முதல் 41 வயதுடைய 25 ஆண்கள், 11 பெண்கள் என்றும் 6 மாத குழந்தையும் அவர்களிடமிருந்து மீட்கப்பட்டிருப்பதாகவும் கடல்சார் பாதுகாப்பு ஆணையம் தெரிவித்துள்ளது. சட்டவிரோதமாக வெளிநாட்டினரை மலேசியாவுக்குள் கொண்டு வந்த மலேசியர் மெத்தாம்பெத்தமின் போதைப்பொருள் பயன்படுத்தி இருப்பது முதற்கட்ட பரிசோதனையில் தெரிய வந்துள்ளதாகவும் கைது செய்யப்பட்ட அனைவரும் மேலதிக விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் கடல்சார் பாதுகாப்பு ஆணையம் தெரிவித்துள்ளது. பினாங்கு பத்துகாவான் பகுதியில் உள்ள ஒரு கோயில் முறையாக பதிவு செய்யப்படவில்லை என்று சப்ராங் பிராய் நகர சபை நோட்டீஸ் வழங்கி இருப்பதை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் உரிமை கட்சியின் செயலாளருமான சதீஷ் முனியாண்டி கேள்வி எழுப்பியுள்ளார். சம்பந்தப்பட்ட கோயில் RSN ராயர் தலைமையில் இயங்கும் பினாங்கு மாநில இந்து அறக்கட்டளையின் கீழ் இயங்குவதாகும் என்றும் இதற்கு ஜெலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினருமான ராயர் பதிலளிக்க வேண்டும் என்றும் சதீஷ் முனியாண்டி வலியுறுத்தியுள்ளார். பினாங்கில் உள்ள இந்து கோயில்களை பாதுகாக்கவே மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இந்து அறக்கட்டளை இயங்குகிறது. கடந்த ஆட்சியின் போது பினாங்கில் உள்ள கோயில்களை பாதுகாக்க தவறியவர்களின் தற்போதைய நிலையை அனைவரும் அறிவர். இந்து கோயில்களுக்கு எதிரான செயல்களை கண்டிக்க வேண்டும். இதற்கு யார் பொறுப்பு என்று சதீஷ் முனியாண்டி ஜெலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு கேள்வி எழுப்பியுள்ளார். பினாங்கு பத்துகாவானில் உள்ள ஒரு இந்து கோயில் நிர்வாகத்திற்கு சப்ராங் பிராய் நகர சபை நோட்டீஸ் வழங்கியிருப்பது ஆரம்ப கட்ட நோட்டீஸ் மட்டுமே என்றும் கோயிலை இடிப்பதற்கான நோட்டீஸ் அது இல்லை என்றும் சப்ராங் பிராய் நகர சபை மேயர் டத்தோ பட்ருல் அமீன் அப்துல் ஹமீத் விளக்கம் அளித்துள்ளார். தற்போதைய சட்டங்கள் நடைமுறைகளுக்கு இணங்க அனுமதியின்றி கட்டப்பட்டிருக்கும் வளாகங்களுக்கு வழங்கப்படும் வழக்கமான ஒரு நோட்டீஸ் அது என்றும் டத்தோ பட்ருல் அமீன் அப்துல் ஹமீத் தெரிவித்துள்ளார். மாறாக அது கோயிலை இடிப்பதற்கான நோட்டீஸ் கிடையாது என்று அவர் கூறினார். இது ஒரு ஆரம்ப கட்ட அறிவிப்பு மட்டுமே என்றும் இதனால் கோயிலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது என்றும் அவர் தெரிவித்தார்.
ஸ்லாங்கூரில் உள்ள 2 பெர்சாத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் மந்திரி பசார் அமருடின் ஷாரியின் நிர்வாகத்திற்கு அவர்களின் பதவிக்காலம் முடியும் வரை ஆதரவளிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கும்பாக் செத்தியா சட்டமன்ற உறுப்பினரும் பெர்சாத்து இளைஞர் பிரிவு தலைவருமான ஹில்மான் இடாம் இது சாத்தியமற்றது அல்ல என்று தெரிவித்துள்ளார். மேலும் கடந்த காலத்தில் பெர்சாத்து, பரிசான் நேஷனல் மற்றும் பக்கத்தான் ஹரப்பான் ஆகிய இரு கட்சிகளுடனும் இணைந்து பணியாற்றியதை தெரிவித்தார். பகாங்கில் அடுத்த மாநில தேர்தல் வரை மந்திரி பசார் வான் ரோஸ்டி வான் இஸ்மாயிலுக்கு தங்கள் ஆதரவை அறிவித்த 2 சகாக்களை போல ஸ்லாங்கூர் பெர்சாத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் செயல்படுவார்களா என்ற FMTயின் கேள்விக்கு பொது நலனே எங்கள் முன்னுரிமை என்று அவர் கூறினார். எந்த ஒரு முடிவும் இறுதியில் கட்சியின் தலைமையையே சார்ந்தது என்று குவாங் சட்டமன்ற உறுப்பினர் ரஃபீக் அப்துல்லா தெரிவித்துள்ளார். இது சாத்தியம்தான், ஆனால் அது தலைமையை பொறுத்தது. கட்சி உறுப்பினர்களாகிய நாங்கள் அவர்களின் முடிவுக்கு கட்டுப்படுவோம் என்று தெரிவித்தார். 2023 ஸ்லாங்கூர் மாநில தேர்தலில் 56 இடங்களில் பக்கத்தான் ஹரப்பான் 32 இடங்களையும், பரிகாத்தான் நேஷனல் 22 இடங்களையும் வென்றன. இதில் பெர்சாத்து 12 இடங்களையும், பாஸ் 10 இடங்களையும் வென்றன. பரிசான் நேஷனல் 2 இடங்களை வென்றது. முன்னதாக பகாங்கில் இன்று கோலாசந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ஜஸ்ரி ஜமாலுடீன் மற்றும் லெபார் சட்டமன்ற உறுப்பினர் யாசித் யூனுஸ் ஆகியோர் வான் ரோஸ்டிக்கு ஆதரவளிக்கும் தங்கள் முடிவுக்கு பெர்சாத்துவின் உயர்மட்ட தலைமையின் ஆதரவு இருந்ததாக கூறினர். கெடா மந்திரி பசார் சனுசினோர் DAP நாடாளுமன்ற உறுப்பினர் ராம் கர்பால் சிங்கை கடுமையாக சாடியுள்ளார். முஸ்லிம்கள் ஏன் சூதாடக்கூடாது என்பது குறித்து உரையாற்றவோ அல்லது சொற்பொழிவாற்றவோ அந்த நாடாளுமன்ற உறுப்பினரை தாம் அழைப்பதாக அவர் கிண்டலாக தெரிவித்துள்ளார். சூதாட்ட உரிமங்களை வழங்குவது தொடர்பான தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய மாநில அரசு விடுத்த கோரிக்கையை நிராகரித்த கூட்டரசு நீதிமன்றத்தின் முடிவை தவிர்ப்பதற்கு பதிலாக முஸ்லிம்களை சூதாட்டத்திலிருந்து தடுப்பதில் கவனம் செலுத்துமாறு ராம்கர்பால் சனுசியை வலியுறுத்தியிருந்தார். இருப்பினும் மாநிலத்தில் சூதாட்டத்தை தடை செய்வதற்கான முயற்சிகள் தொடரும் என்று சனுசி கூறினார். கெடாவில் சூதாட்ட நடவடிக்கைகள் அனுமதிக்கப்படுமா என்பது குறித்த முடிவு நிதி அமைச்சராகவும் இருக்கும் பிரதமர் அன்வார் இப்ராஹிமிடம் உள்ளது என்று சனுசி சுட்டிக்காட்டினார். பிரதமர் சூதாட்ட நடவடிக்கைகளுக்கு ஒப்புதல் அளித்தால் கெடா மக்கள் அன்வார் மீது கோபப்படுவார்கள் என்று அவர் கூறினார். எனவே பந்து இப்போது நிதி அமைச்சரின் கையில் உள்ளது என்று அவர் தெரிவித்தார். ஓம்ஸ் அறவாரியத்தின் ஆதரவில் மலர் டிவி வழங்கும் திரையிசை கண்ட இலக்கியம் 2026 எனும் மாபெரும் போட்டியில் 150க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் பங்கேற்ற நிலையில் இப்போட்டிக்கான மாபெரும் இறுதி சுற்று வரும் ஆகஸ்ட் 29ஆம் தேதி சனிக்கிழமை பெட்டாலிங் ஜெயா சிவிக் சென்டரில் மதியம் 1 மணி தொடங்கி இரவு 7 மணி வரை நடைபெற உள்ளது. இந்நிலையில் இப்போட்டியில் இறுதி சுற்றுக்கு தேர்வான போட்டியாளர்களின் பெயர்களை மலர் டிவி நேற்று அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டது. 2 பிரிவுகளாக நடத்தப்பட்ட இப்போட்டியில் பங்கேற்றவர்களில் ஒவ்வொரு பிரிவுக்கும் 10 பேர் என மொத்தம் 20 பேர் இறுதி சுற்றுக்கு தேர்வாகி உள்ளனர். அவர்கள் அனைவரும் ஆகஸ்ட் 29ஆம் தேதி சிவிக் சென்டரில் நடைபெறும் பிரம்மாண்ட விழாவில் தாங்கள் கண்ட திரை இசை இலக்கியத்தை நயம்பட உரைப்பார்கள். 2 பிரிவுகளிலும் வெற்றி பெறும் போட்டியாளர்களுக்கு முதல் பரிசு 5000 வெள்ளி ரொக்கம் மற்றும் தங்க பதக்கம், 2வது பரிசு 3000 வெள்ளி ரொக்கம் மற்றும் தங்க பதக்கம், 3வது பரிசு 1500 வெள்ளி ரொக்கம் மற்றும் தங்க பதக்கம் வழங்கப்படுகிறது. அதோடு தமிழ் சாதனையாளர் ஒருவருக்கு சிறப்பு விருதும் வழங்கப்படுகிறது. இலக்கியத்தின் மீது நம் சமுதாயம் கவனம் செலுத்த வேண்டும் எனும் நோக்கில் நம்மவர்களை ஊக்குவிக்கும் விதமாக ஓம்ஸ் அறவாரியத்தின் சார்பில் அதன் தலைவர் ஓம்ஸ் ப தியாகராஜன் பெருமனதோடு இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு கரம் நீட்டியுள்ளார். தரமான சமுதாயமாக நம் மக்கள் தொடர்ந்து மிளிர நம் ஒவ்வொருவரின் ஆதரவும் மிக அவசியம். எனவே பொதுமக்கள் தவறாது இந்நிகழ்வில் கலந்து கொண்டு நமது வெற்றி செல்வங்களை உற்சாகப்படுத்துங்கள். வாருங்கள், திரை இசை இலக்கியத்தை ரசித்து ருசிப்போம். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.